அதிகாரிய பக்கத்துல வச்சுக்கிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸுக்கு கூட வச்சுக்கலாமே ஒழிய மெயின் இஷ்யூ அட்ரஸ் பண்றதுக்கு அரசாங்கத்தோட சாதனைகளை பேசுறதுக்கு அதிகாரிகள் அதுவும் ஒரு 4 பேரை நியமிக்கிறதுன்றது என்ன பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் திமுக கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்கறது இந்த அதிகாரிகளோட வேலை கிடையாது. நாளைக்கு கவர்மெண்ட் மாறுங்க, நாளைக்கு XYZ கவர்மெண்ட் வரும். அப்ப இன்னைக்கு பேசுனது அத்தனையும் நீ மாத்தி பேசுவோம். அன்னைக்கு ஒரு சார்ஜ் அவன் வைப்பான், அப்ப நீ என்ன பேசுவோம்? அப்படித்தானே இன்னைக்கு டிவிஎஸ்சி கதை நாறுது. பல எம்எல்ஏக்கள்லையும் அமைச்சர்களே புலம்புறாங்க இல்லையா, அதிகாரிகள் ஆட்சி இது நடக்குது அப்படின்ட்டு. செய்தி தொடர்பாளர்களாக 4 அதிகாரிகளை நீங்க போட்டு எல்லா துறையும் பிரிச்சு குடிக்கிறீங்க. அப்போ மந்திரிங்க எதுக்கு? இந்த மந்திரிகளை மேபி இந்த 26க்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேற ஒரு மீடியா கிட்ட நீங்க யூஸ் பண்ணாம மந்திரியை யூஸ் பண்ணாம எங்க மந்திரி வேலை என்ன? தெருவில் போய் பேசுறது மட்டும்தானே. இப்போ சுந்தரேசன் இஷ்யூ எடுத்துக்கோங்க, டிஎஸ்பி சுந்தரேசன் இஷ்யூ நடுத்தெருவில் சந்தி சிரிக்குது. இதை விட ஒரு வெங்கக்கடி எங்கேயா நடந்திருக்கா? நான் கேட்குறேன். போலீஸால மக்களுக்கு வந்த பிரச்சனை ஒரு பக்கம்னா போலீஸுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனை சதி சிரிக்குது. இப்போ இதுக்கு தீரஜ்குமார் என்ன அட்ரஸ் பண்ணுவார்? இது எல்லாமே எலெக்ஷன் டைம்ல நெகட்டிவ் நிறைய வரும். நெகட்டிவ்ஸ் தான் மனோஜ் நிறைய வரும். 4.5 ஆண்டுகளில் நீங்கள் செஞ்ச சாதனைகள், உங்களால் வந்த வேதனைகள், இது பற்றின எல்லா கேள்விகளுமே மீடியா கிட்ட வரல. தமிழ்நாட்டு மீடியாவிலேருந்து வராது. ஏன்னா 90% மீடியா கோதி மீடியாவாக இருக்கிறதால அது வரப்போகிறது கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு. இன்னும் பெருசாக மீடியா குடைய போகிறது கிடையாது. முழுக்க அதிகாரிகள் கிட்ட தான் தன்னுடைய அரசாங்கத்தையே ஸ்டாலின் ஒப்படைத்து விட்டார். இது அதிகாரிகளோட ஆட்சி. இது திமுகவில் நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அவங்கள கொண்டு நீங்க போடுறது மூலமா அப்ப எதுக்காக டெப்டி சிஎம்மும் பண்ண மாட்டாரு, டெப்டி சிஎம்மும் பண்ண மாட்டாரு, மினிஸ்டர்ஸும் பண்ண மாட்டாங்க. மொத்தத்தையும் நீங்க அதிகாரிகள் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்றீங்கன்னா அதிகாரிகளை ஆண்டுட்டு போட்டுமே. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், சமீபத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர், ஒரு 4 IAS ஆஃபீஸரை கவர்மெண்டோட அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக போட்டிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேசுவதற்கு முன்பாக இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்ட்ரேஞ்சுன்றதுக்கு தமிழில் வார்த்தை வினோதமானது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு அதிகாரபூர்வமாக மாநிலத்துக்கென்று செய்தி தொடர்பாளர்கள் நான் அறிந்த வரையில் தமிழக வரலாறில் இருந்ததில்லை. 77 எம்ஜிஆர் ஆட்சியை கட் ஆஃப் டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த கான்செப்டே கிடையாது. அமைச்சர்கள் பேசுவாங்க, முதலமைச்சர் பேசுவார். கருணாநிதி பீரியடில் அவரே பேசுவார், மந்திரிகளும் பேசுவாங்க. ஜெயலலிதா பீரியடில் யாருமே பேச மாட்டாங்க. ரொம்ப ஒஸ்ட் கேஸ் சினாரியோன்னா ஜெயலலிதாவே சிஎம்ஏ பேசுவாங்க, இல்லை ஆத்தரைஸ் பண்ணி. இப்போ 2015 சென்னை பெருவெள்ளம் மாதிரி வந்தப்போ 5-6 அதிகாரிகளை அமுதா, ககன்தீப் சிங் பேடி, ஜெய ராதாகிருஷ்ணன், இப்போ அந்த 4 பேரில் அந்த 3 பேர், இவங்க எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்களெல்லாம் அந்த அம்மா பேச வச்சாங்க. எடப்பாடி பீரியடில் ஐ திங்க் கடைசி காலத்தில் நான் நினைக்கிறேன் ஜெயக்குமார் பேச பணிக்கப்பட்டார். பட் அதிகாரப்பூர்வமாக செய்தி தொடர்பாளர்கள் என்று யாரையும் அரசு நியமிக்கவில்லை. இந்த கான்செப்டே செய்தி தொடர்பாளர், கவர்மெண்ட்டுக்கான செய்தி தொடர்பாளர்கள்ன்றதே தமிழ்நாடு அரசில், மாநில அரசில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பல மாநிலங்களில் இது கிடையாது. துறைகளுக்கு இருக்கும். இப்போ மத்திய அரசில் எடுத்திங்கன்னா ஒரு காலத்துலேருந்து இப்போ கூட இல்லை, சிபிஐயில் கான் அப்படின்னு ஒரு செய்தி தொடர்பாளர் ரொம்ப நாள் இருந்தார். உங்களுக்குலாம் தெரியும், நீங்களே பார்த்துருக்கீங்க. அதன் இப்போ ஃபாரின் அஃபேர்ஸ்க்கு ஒரு ஃபாரின் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார். அது ஜென்ரலி முக்கியமான சமயங்களில் தான் அவர் பேசுவார். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ கூட அவர் பேசினார். அதர் தேன் தட் ஒரு அரசுக்கான செய்தி தொடர்பாளர்ன்ற கான்செப்ட் மத்திய அரசுலையும் கிடையாது, மாநிலத்திலையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசில் ரொம்ப ரேராக தான் அது இருந்திருக்குது, மாநிலத்தில் சுத்தமாகவே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது இதை ஏன் இப்போ இதை கொண்டு வராங்க இவங்க அப்படின்றது, இது போய் பலன் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் மக்கள்கிட்ட போய் சேரலை, அதை விளக்கறதுக்காக கொண்டு வரன்ற மாதிரியான அந்த ஜிஓவில் இருக்குது. ஐ திங்க் இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச், ரொம்ப வினோதமானது. இது இந்த அரசாங்கத்தோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட பலவீனத்தை காட்டுது. அரசியல் தலைமையின் பலவீனத்தை தான் இது காட்டுகிறது. அரசியல் தலைமைனா முதலமைச்சர் மட்டுமல்ல, துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள் எல்லாரோட பலவீனத்தையும் தான் இது காட்டுது. ஏன்னா இந்த 4 அதிகாரிகள் இது எப்போ இந்த நியமனம் வருது? இந்த கவர்மெண்ட் வந்த உடனே 2021 மே மாதத்துலேயே இவங்க இந்த செய்தி தொடர்பாளர்களை போட்டிருந்தாங்கன்னா கூட நம்ம கேட்க போகிறது கிடையாது. ஐ மீன் அப்போ கூட அதில் ஒரு லாஜிக் உண்டு. இந்த அரசு ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க போதுன்னலாம். அட் த ஃபேக் எண்ட் இன்னும் 8 மாதத்தில் கவர்மெண்ட், ஏன்னா 3 மாதத்தில் இது வில் பி லேம் டக் கவர்மெண்ட்னுவாங்க. இந்த 3 மாதம் பொறுத்து இது நொண்டிவாத்த அரசுன்னா அதோட அர்த்தம் கடைசி காலத்தில் இருக்கீங்க, நீங்கள் முக்கியமான முடிவுகளை தான் எடுக்க முடியுமே தவிர கொள்கை முடிவு நீங்கள் பெருசாக எடுக்க முடியாது. அதனால தான் பட்ஜெட் 5 பட்ஜெட் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆண்டு ஜனவரியில் ஓட்டர் அக்கௌண்ட்டை தான் இவங்க கொடுக்க முடியும். இடைக்கால பட்ஜெட் தான். ஜூன் மாதம், மே மாதம் எலெக்ஷன், ஏப்ரல் அல்லது மேலே நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஜூனில் சட்டசபை கூடும். அப்போ தான் நம்ம புது பட்ஜெட் போட போகிறோம்.
அப்படி இருக்கும்போது வந்து இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் நீங்கள் இந்த 4 பேரை நியமித்தது என்பது வினோதமானது. அரசாங்கத்தின் செயலின்மையின் ஒரு வெளிப்பாடுன்னு தான் நான் இதை பார்க்குறேன். அவங்க தங்களுடைய செயல்பாடுகளில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இது ரொம்ப வினோதமான ஒரு முடிவு. ஸோ இது மாதிரி ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக்கிட்டு இருக்கவங்க, முக்கியமான துறைகளையும் கையாளக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களை வைத்து கவர்மெண்டோட பாலிசி டிசிஷன் என்ன, அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் என்ன டேட்டாஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம், இது என்ன சொல்லுது அப்படின்ற இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறதன் மூலமாக ஒரு கிளாரிட்டியை கொடுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மேம்போக்காக பார்க்கும்போது இது நல்லதொரு முடிவாக, பாசிட்டிவான முடிவாக இருக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. இன்னொரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இந்த தனிப்பட்ட முறையில் இந்த அதிகாரிகள் மீது எனக்கு எந்த விதமான விமர்சனமும் அவர்களுடைய திறமையிலும் செயல்பாடிலும் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தே ஆர் ஒன் ஆஃப் த குட் ஆஃபீஸர்ஸ். 4 பேருமே வந்து நல்ல அதிகாரிகள் தான். ஜெய ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், அவர் வந்து ஒரு கிரைசிஸ் மேன். கொரோனா காலத்தில், சுனாமி காலத்தில், கும்பகோணம் அந்த பள்ளி இப்போ தான் தீ விபத்து ஆகட்டும் 21 வருஷம் இப்போ தான் முடிஞ்சுது, அது ஆகட்டும் 20 வருஷம் முடிஞ்சுது. அமுதா வந்து அவங்க வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட் தான் அமுதா. இஸ் அ குட் ஆஃபீஸர், நல்ல அதிகாரி. ககன்தீப் சிங் பேடி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து நிறைய இந்த மாதிரியான பேரிடர்களை சந்தித்த ஒரு சிறந்த அதிகாரி தான் அவர் வந்து. முன்னொருவர் வந்து எனக்கு அவரை பற்றி அவர் பேர் மறந்துடுச்சு, தீரஜ்குமார். எனக்கு அவரை பற்றி ஹோம் செக்ரட்டரியாகவும் இருக்கா. எனக்கு அவரை பற்றி அதிகமாக தெரியாது. இந்த 4 பேரில் 3 பேர் என்னால் பற்றி 4 பேரையுமே வச்சு சேர்த்தே சொல்லாமல், ஏன்னா அவரை பற்றி அட்வர்ஸாக எனக்கு எதுவும் தெரியாது. தீரஜ்குமாரை பற்றி இந்த 3 பேரை பற்றி நன்றாகவே தெரியும். ஸோ நல்ல அதிகாரிகள், அதில் சந்தேகமே கிடையாது. இஷ்யூ அது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பண்ண வேண்டியதை இந்த அதிகாரிகள் எப்படி பண்ண முடியுன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ அரசாங்கத்தோட திட்டங்களை பற்றி சொல்லும்போது அரசாங்கத்தோட திட்டத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஸ்பெக்டை மட்டுமே பேசுறது சரியாக இருக்குமா, அல்லது அதை தாண்டி அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இஷ்யூஸை பற்றி பேசுகிறதும் சரியாக இருக்குமா? இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இஷ்யூஸை பற்றி அவங்க பேசலாம். அதை தாண்டி வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூஸை டச் பண்ணும் பொழுது அவங்க பேசினாங்கனாலும் தப்பு, பேசாட்டியும் தப்பு. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நிறைய உதாரணம் இருக்குது. அதில் ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து வெரி கான்ட்ரவர்ஷியல் ஸ்கீம். பர்சனலி இந்த ஸ்கீமை டே 1லேருந்து நான் எதிர்க்கிறேன். தனிப்பட்ட முறையில் ஒரு பிரஜையாக, ஒரு பத்திரிகையாளனா, ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக நான் இதை எதிர்க்கிறேன். ஏன்னா இது அன்வயபிள். இது வந்து மக்களை வந்து ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க விடாமல் பண்ணுது. ஒரு மதிய உணவு திட்டம் மாதிரி, ஒரு பெண்களுக்கான சைக்கிள்ஸ் கொடுக்குற மாதிரி, அல்லது வந்து மருத்துவ காப்பீடு மாதிரி, காலை உணவு திட்டம் மாதிரி, பேறுகால பெண்களுக்கான உதவிகள் மாதிரி, ஏன் லேப்டாப்ஸ் கொடுக்குற ஸ்கீம் மாதிரியான ஸ்கீம் கிடையாது இது. அதெல்லாம் வந்து எம்பவர் பண்ணுறது, மனிதர்களை, ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் மாணவர்களையும் எம்பவர் பண்ணக்கூடியது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இதை அமெரிக்காவில் சொல்லுவோம், ஐரோப்பாவில் சொல்லுவோம். அதை நம்ம இங்கே வந்து இலவசங்கள்ன்ற பெயரில் கொடுக்குறோம். அதில் எந்த விதமான கலைஞர் கொடுத்த அந்த ஒன் டைம் கொடுத்த டிவி கூட வந்து மக்களை எம்பவர் பண்ணுச்சு 20 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி அவசியம் இல்லை. டிவி வாங்குகிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. கவர்மெண்ட்டே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொருளாதாரம் வளர்ந்துருக்குது. ஆனால் இந்த 1000 ரூபான்றது வந்து அதாவது இது எப்படி யாரோட கான்செப்ட்ன்றது என்னால் இன்ன வரைக்கும் புரிஞ்சுக்க முடியல. ஒன்று. 2வது, இந்த ஸ்கீம் ரொம்ப 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 அன்வயபிளான ஒரு ஸ்கீமு. பல மாநிலங்கள் இதை பின்பற்றி இன்றைக்கி தண்ணி குடித்து கொண்டிருக்கின்றன. நிறைவேற்ற முடியாமல் பலனாளிகளோட எண்ணிக்கையை பாதியாக குறைச்சிருக்கிறாங்க. கொடுத்த தொகையையும் குறைச்சிருக்காங்க. இதுக்கு சரியான உதாரணம் மகாராஷ்டிரா. கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆட்சிக்கு வந்தபோது மகாராஷ்டிராவில் 2 அணியும், மகாகட்பந்தனும் மகாயுக்தியும் 1500 ரூபா கொடுத்தது 2100 ரூபா ஆக்கும்னு காங்கிரஸ் சொல்லிச்சு. தோற்று போனாங்க. அக்டோபரில் கவர்மெண்ட் வந்தது. பிப்ரவரியில் நிறுத்திட்டாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் என்னமோ நிறுத்திட்டு இப்போ தான் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் முழுவதும் ஆரம்பிக்கல. பலனாளிகளோட எண்ணிக்கை கடுமையாக வந்து குறைச்சிருக்காங்க, கர்டைல் பண்ணியிருக்காங்க. பணத்தை வந்து நிதியை எங்கேருந்து எடுக்க முடியாமல், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுக்க முடியாமல் வெவ்வேறு துறைகள்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த வெவ்வேறு துறைகளில் சில துறைகள் வந்து சிவசேனா ஷிண்டேவோட துறைகளாக இருக்கிறதால பொலிட்டிக்கலாகவும் டசில் வந்துருக்குது ஃபட்னாவிஸுக்கும் ஷிண்டேக்கும். ஒரு அன்வயபிளான ஸ்கீம். அதே தான் கர்நாடகாவில் இன்றைக்கி நிலைமை. தமிழ்நாட்டுக்கு வாங்க. இப்போ 1000 ரூபாய் ஸ்கீமை வந்து நாங்கள் வந்து இவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஒரு தகுதி அனைவருக்கும்னு இப்போ மேனிஃபெஸ்டோவில் சொல்லிவிட்டு 2.5 வருஷம் பொறுத்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது தகுதியானவங்கன்னு 1000 கண்டிஷனை வைக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் நெருங்கும் போது நல்லா தெரியுது மக்களை ஏமாத்துறாங்க, இன்னும் நிறையா பேருக்கு கொடுப்போன்னு இவங்க அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் இதோட எக்கனாமிக் வயபிலிட்டியை பற்றி, இது லாங் டேர்மில் நிற்குமான்ற கொஸ்டினை அமுதாவால் அட்ரஸ் பண்ண முடியுமா? என்னோட கேள்வி அதுதான். அவங்க அட்ரஸ் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு பிரச்சனை வரும், பண்ணாட்டியும் அவங்களுக்கு பிரச்சனை வரும்.
அப்படியே இந்த கட் பண்ணி இங்கே வாங்க. இந்த இலவசங்களால் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து கஜானா சூறையாடப்பட்டு கொண்டிருக்க சூழ்நிலைக்கு திமுக மட்டும் காரணம் இல்லை, அண்ணா திமுகவும் காரணம். இப்போ எடப்பாடி சமீபத்தில் பேசினாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா 1500 ரூபாய் கொடுப்போனார். உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது எடப்பாடி அவர்கள் சொன்னது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3000 ரூபாய் கொடுப்போனார். இப்போ என்ன பண்ணுறாரு, ஆட்சிக்கு வரத்துக்கு ஓரளவு வாய்ப்பு ஒரு கண்ணுக்கு தென்படுது, பசுமையாக அதாவது வந்து கிரீனர் பாஸ்டர்ஸ் கண்ணுக்கு தென்படுதுன்னுவாங்க. தெரியும் போது அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப வாயை கொடுத்து மாட்டிக்க வேணாம்னு என்ன சொல்றாரு, 1500 ரூபான்றார். நவ் இப்போ அமுதா அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் 1500 ரூபாய் கொடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்படி கொடுக்கணும்னா, அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த நிதிச்சுமையை தாங்குற அளவுக்கு தமிழ்நாடு கஜானா இருக்கா இல்லையா? ஏன்னா கடன் 10 லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது. அதை வந்து கடன் வாங்குறது வளர்ச்சியின் அறிகுறி, நீங்கள் கதை அளந்துக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. இவ்வளோ பெரிய ஹியூஜ் டெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி சமாளிக்க போறீங்கன்றது தெரியல. பல மாநில அரசாங்கத்தோட பொதுத்துறை நிறுவனங்கள் இன்றைக்கி திவாலாகி கொண்டிருக்கின்றன. மாத சம்பளத்தை கொடுக்க முடியல. உதாரணத்துக்கு சென்னை பல்கலைக்கழகம், இபி, போக்குவரத்து கழகங்கள்லாம் இதுக்கு சாட்சி. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, விச் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், நாங்கள் வந்தோன்னா 1500 ரூபாய் கொடுப்போம். இப்போ இந்த 1500 ரூபாய் கொடுக்கணுமா, கொடுத்தா தமிழ்நாடு கஜானா தாங்குமான்ற கேள்விக்கு அமுதா என்ன பதில் சொல்லுவாங்க? அமுதா வந்து கொடுக்கலாம், தாங்குன்னா ஸ்டாலின் கிட்ட கெட்ட பேர் வாங்கணும், தாங்காதுன்னா எடப்பாடி கிட்ட கெட்ட பேர் வாங்கணும். நான் ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட ஃபினான்ஷியல் வயபிலிட்டியை பற்றி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி இந்த அதிகாரிகளால் பேச முடியும்? ஏன்னா இந்த எல்லா ஸ்கீம்ஸுமே எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், தேர்தல்கள் நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தே ஆர் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட், ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அப்போ அதோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இந்த அதிகாரிகள் டச் பண்ணாங்கன்னாலும் சிக்கல் வரும், டச் பண்ணலனாலும் சிக்கல் வரும். இது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் பண்ண வேண்டிய வேலை. நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சரால் முடியல, அவருக்கு வேலை இருக்குது, ஃபைன். டெபுட்டி சிஎம் எதுக்கு இருக்காரு? அவர் தான் இதை பண்ணணும். சரி, டெபுட்டி சிஎம்மால் முடியலனாலும் அல்லது அவரோட சேர்ந்து தங்கம் தென்னரசு பண்ணணும், அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், இந்த ஸ்கீம்ஸை பற்றி. அப்புறம் மூத்த அமைச்சர்கள் பண்ணணும். ஸோ தன்னோட ஜாபை பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் எதுக்கு பியூரோக்ராட்ஸ் கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுது? இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா மனோஜ், அதிகாரிகளால் நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த இஷ்யூ வந்து பேசிக்கலி வந்து பொலிட்டிக்கல் இன் நேச்சர், நாட் ஃபினான்ஷியல் இன் நேச்சர். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஏன்னா ஓட்டு கேட்டு போக போகிறது எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சியில், ஆளுங்கட்சியில் ஸ்டாலினும் உதயநிதியும் தங்கம் தென்னரசும் டிஆர்பி ராஜாவும் ஐ பெரியசாமியும் நேருவும் தான் போய் கேட்க போகிறாங்க. தீரஜ்குமாரோ அமுதாவோ ராதாகிருஷ்ணனோ ககன்தீப் சிங் பேடியோ கேட்க போகிறது கிடையாது. அப்போ இதை நீங்கள் அவங்கக்கிட்ட எதுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்க? இன்னொன்று, இது உங்கள் பலவீனத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள். நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்க, எங்களால் முடியாது, எங்கள் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை பற்றி, எங்கள் ஸ்கீம்ஸை பற்றி எங்களால் மீடியா கிட்ட விளக்க முடியாது, நாங்கள் அதை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டோம். பண்ண முடியாதுன்றது என்னோட ஆர்குமெண்ட். ஏன்னா அதிகாரிகள் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரைன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எங்கே வந்து ஃபினான்ஷியல் ஆங்கிள் முடியுது, எங்கே பொலிட்டிக்கல் ஆங்கிள் ஆரம்பிக்குதுன்றதே ரொம்ப அந்த ஏரியா வந்து ரொம்ப இந்த ஏரியா ரொம்ப கிரே ஏரியா. அதை நீ தாண்டாமலும் இருக்க முடியாது, தாண்டவும் முடியாது. நான் அதுக்கு தான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். 1500 ரூபாய் நான் வந்தால் கொடுப்பேன்னு எடப்பாடி சொல்கிறாரு. மேடம் அமுதா, நீங்கள் இவர் சொல்கிறது லீடர் ஆஃப் த அப்போசிஷன், சாதாரண ஆள் இல்லை, லீடர் ஆஃப் த அப்போசிஷன் சொல்கிறது வந்து வெதர் 1500 rupees கொடுத்தா, இன்னைக்கு இந்த 1000 rupees இன்னைக்கு வந்து பெரிய சிக்கலில் இருக்கும் பொழுது 1500 rupees கொடுத்தா தட் இஸ் 50% எக்ஸ்ட்ரா போகுது. இப்போ இருக்கக்கூடிய பலனாளிகளை வச்சு ஒருத்தர் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாமல் இருந்தால் 1500ன்றது மனோஜ், இப்போ இவங்க 12,000 கோடி என்னமோ கொடுக்குறாங்க, 1 கோடி பெண்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா? வருஷத்துக்கு 1 கோடி பெண்கள் 1000 கோடினா 12,000 கோடி, 1500 ரூபாய்னா 18,000 கோடி. இப்போ 18,000 கோடி ஜம்ப் ஆஃப் 600 crores per year, 5 yearsக்கு வந்து 3,000 crores. இப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு தமிழ்நாடு கஜானா இருக்கான்ற கேள்விக்கு அமுதா என்ன பதில் சொல்லுவாங்க? நான் இதை இன்னொரு பாயிண்ட்ல கேட்குறேன். 2013 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், சதாசிவன் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். சென்னை தெரிஞ்ச சுப்பிரமணிய பாலாஜின்ற ஒரு போட்ட வழக்கில் இலவசங்களை பற்றி நீ அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை நீ சொல்லியே ஆகணுன்றது தான் அதோட சாராம்சம். அந்த ஒரிஜினல் கேஸ் வாஸ் 2006 கலைஞர் டிவி கொடுத்தது தப்பு, ஆடு மாடு இலவசமாக நான் கொடுப்பேன், ஜெயலலிதா லேப்டாப்பு கொடுப்பேன்றது தப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த இதெல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஒரு கவர்மெண்ட்டு போயிடுச்சு 5 வருஷம் ஆண்டுட்டு, அதனால் இப்போ பேக் டேட் போட்டு எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சதாசிவம் பெஞ்சோட ரொம்ப ஃபேமஸான ஜட்ஜ்மெண்ட் 2013 டிசம்பர் ஜட்ஜ்மெண்ட். அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தல் காலத்தில் வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இன்வால்வ் ஆன வாக்குறுதிகள்னா அவங்க சோர்ஸை காமிக்கணுன்றது தான் அந்த ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எந்த கட்சியும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை, எலெக்ஷன் கமிஷனும் அதை இன்சிஸ்ட் பண்ணலை, கண்டெம்ட்டும் எவனும் போல. ஒரு டெவலப்மெண்ட் நடந்தது 2016
ஜெயலலிதா கண்டமேனிக்கு கடைசியாக அந்த அம்மா சந்திச்ச தேர்தலில் இஷ்டம் போல் வாக்குறுதியை கொடுத்ததும் திமுகவும் அது ஈக்குவலாக வாக்குறுதி கொடுத்தாங்க 2016. அப்போ சம்படி வென்ட் டு த கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்டு 2013 ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இதை கேட்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஸ்டெப்டு. அவன் என்ன பண்ணால் 2 பேருக்கும் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நோட்டீஸ் ஆர்டர் ஆகும்பொழுது டிஎம்கே அந்த நோட்டீஸுக்கு ப்ராப்பராக பதில் கொடுத்தாங்க. எங்களால் இந்த ஃபினான்ஷியல் சோர்சஸ் இருக்குன்னு கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பதில் கொடுக்கல. they kept it quiet. இந்த ப்ராசஸ் இருக்கும்போது அந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தாங்க, இறந்தே போயிட்டாங்க. ஸோ இஷ்யூ டைட் ஆகும். இப்போ இந்த 12 வருஷத்தில் மாற்றி அதுக்கு பிறகு ஒரு அசம்பிளி எலெக்ஷனை நம்ம பார்த்துட்டோம் 2021. இப்போ திமுகவோட பல வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாதவை 21ல். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும், 100 ரூபாய் நான் கேஸ் கொடுப்பேன்னா இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணுறதா இருக்கட்டும், அதில் 1 டைம் மட்டும் பெட்ரோலை குறைச்சாங்க. இப்போ 2013 ஜட்ஜ்மெண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா இவங்க 2021ல் டிஎம்கேவோட என்டையர் மேனிஃபெஸ்டோ வில் பி அண்டர் சீஜ். இப்போ இந்த ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கும்போது இலவசங்களை பற்றின எலெக்ஷன் கமிஷன்ஸ், இலவசங்கள்னு சொல்லும்போது நீங்கள் அதை அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வச்சுக்கோங்க, யாரையும் இழிவுபடுத்த சொல்லலை. ஒரு குறியீட்டு அளவில் நம்ம பேசுகிறோம், புரிதலுக்காக பேசுகிறோம். ஃப்ரீ பாய்ஸை பற்றி பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃப்ரீ பாய்ஸ் கொடுக்கும்பொழுது சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ சோர்ஸஸை நீ காமிக்கணுன்றது தான். இப்போ போட்டி போட்டுக்கிட்டு இது வரும் திமுக மட்டும் பண்ணல, நான் அதை ஒத்துக்கிறேன். எடப்பாடி இப்போ 1500 பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாள் நெருங்க இவங்களும் 1500 வாங்க, எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். இப்போ இந்த இஷ்யூவில் இந்த 4 அதிகாரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், இதில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை பற்றி இந்த அதிகாரிகள் பேசும்பொழுது இவங்களால இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் என்ன பேச முடியும், அந்த பாலிடிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் எங்கே முடியுதுன்றதுக்கு எது அளவுகள். ஆனால் அதிகாரிகள் பேசும்பொழுது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ளஸ் ஒரு அதிகாரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆத்தென்டிசிட்டின்றது இன்னும் கூடுதலாக இருக்கும் அப்படின்ற வாதங்களையும் முன்வைக்கப்படுது. தப்பான வாதம், அதை தான் நான் சொல்ல வரேன். இது மேம்போக்காக பார்க்கும்போது சரியாக இருக்கும்னு. தங்கம் தென்னரசு ஒரு இஷ்யூவை பேசுகிறாருன்னா அதுக்கு இருக்கிற மரியாதை அமுதா பேசினா இருக்காது, இருக்கக்கூடாது. தங்கம் தென்னரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அவர்கிட்ட 1000 குறை இருக்கலாம். பட் அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவர் தான் பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட அத்தாரிட்டி டிமினிஷ் ஆகுதுன்னா அந்த கவர்மெண்ட் தோற்று கொண்டிருக்கிறது, மக்களிடம் தன் நன்மதிப்பை இழந்து கொண்டிருக்கிறது, அந்த கவர்மெண்ட்டுக்கு லெஜிட்டிமசி போதுன்னு அர்த்தம். அதிகாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸுக்கு கூட வச்சுக்கலாமே ஒழிய மெயின் இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறதுக்கு, அரசாங்கத்தோட சாதனைகளை பேசுறதுக்கு அதிகாரிகள் அதுவும் ஒரு 4 பேரை நியமிக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு தோல்வி பாதையில் போய் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சாதனைகளின் மீது இந்த அரசுக்கு அந்த அரசாங்கத்துக்கு நம்பிக்கை இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட். 4 அதிகாரிகளை நியமிக்கிறீங்க நீங்கள், 4 பேர் நான் மறுபடியும் சொல்கிறேன், பர்சனலி இந்த 4 அதிகாரிகள் மீது எனக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை. தே ஆர் குட் ஆஃபீஸர்ஸ், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் திமுக கவர்மெண்ட்டுக்கு முட்டு கொடுக்கறது இந்த அதிகாரிகளோட வேலை கிடையாது. நாளைக்கு கவர்மெண்ட் மாறுங்க, நாளைக்கு XYZ கவர்மெண்ட் வரும். அப்போ இன்றைக்கி பேசுனது அத்தனையும் நீ மாற்றி பேசுவேன். அன்றைக்கி ஒரு சார்ஜ் அவன் வைப்பான், அப்போ நீ என்ன பேசுவோம்? அப்படி தானே இன்றைக்கி டிவிஎஸ்சி கதை நாறுது. எடப்பாடி பீரியடில் நம்ம அறப்போர் இயக்கம் ஜெயராமன் ஒரு உதாரணம் சொல்கிறேன், நிறையா உதாரணத்தில் ஒரு உதாரணம். இவர் மேலே நம்ம எஸ்பி வேலுமணி மேலே 2 பெட்டிஷன் போடுறாரு. 2 பெட்டிஷன் போட்டப்பையும் கோர்ட் டைரக்ஷனில் டிவிஎஸ்சி விசாரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க மேலே இந்த புகார் அந்த லோக்கல் பாடிஸில் நடந்த கரப்ஷனு, ஸ்மார்ட் சிட்டிஸில் 800 கோடி ஊழல், இதெல்லாம் விசாரிச்சுட்டு இல்லை அவங்க மேலே எந்த விதமான தப்பும் இதுவும் இல்லை, முகாந்திரம் இல்லை, அதனால் கேஸ் போட முடியாதுன்றாங்க. பெட்டிஷன் டிஸ்போஸ்ட் ஆஃப். அவர் செகண்ட் டைம் போகிறாரு. செகண்ட் டைமும் டிவிஎஸ்சி டேக் த சேம் ஸ்டாண்ட், டிஸ்போஸ்ட் ஆஃப். நவ் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க போகிறாங்க, சம்மர் சால்ட் பல்ட்டி அடித்து டிவிஎஸ்சி டேக் அ டிஃபரன்ஸ் ஸ்டாண்ட், ஆமாம் ஆதாரம் இருக்குது விசாரிக்கணுன்றாங்க. நான் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல். இந்த மாதிரி அரசு துறைகள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகளை இதோட நீட்சியாக தான் நீங்கள் இதை பார்க்கணும். ஒரு ஸ்கீம் இப்போ 2015 சென்னை ஃப்ளட்ஸ் அப்போ இந்த அதிகாரிகள் நல்லா ஒர்க் பண்ணாங்க. மீடியாவை ஃபஸ்ட்டு டைம் ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்டில் மீடியாவை என்கேஜ் பண்ணாங்க. என்ன சொல்ல போனால் டெல்லி மீடியாலாம் ஒரு இடத்துல அவங்க வராங்கன்னா தே வெயிட்டட் ஃபார் 1 hour or 1.5 hours. நம்ம ஷபீர் என்கிட்ட சொல்லியிருக்கார், டைம்ஸ் நவ்வில் அவர் இருக்கும்போது திருவண்ணாமலையில் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு தே வெயிட்டட் ஃபார் டைம்ஸ் நவ் க்ரூ டு அரைவ். ஏன்னா தே வாண்ட் டு எக்ஸ்பிளைன், அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அந்த மாதிரி அப்போ அமுதா, ககன்தீப் சிங் பேடி, ராதாகிருஷ்ணன் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு டிசாஸ்டர் சுச்சுவேஷனில் ஆஃபீஸர்ஸை இறக்குறது அது வேறு. அது அப்போ அமைச்சர் பண்ண முடியாது, அதிகாரி பண்ணணும். அந்த அமைச்சரும் அதிகாரியும் சேர்ந்து பண்ணணும். அதிகாரிகளுக்கு அப்போ ப்ரிடாமினன்ட் ரோல் இருக்கிறது தப்பு கிடையாது. பட் ஓவராலாகவே இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கவர்மெண்ட்டை பற்றி இப்போ 4.5 ஆண்டுகளில் நீங்கள் செஞ்ச சாதனைகள், உங்களால் வந்த வேதனைகள், இது பற்றின எல்லா கேள்விகளுமே
மீடியா கிட்டேருந்து வரல, தமிழ்நாட்டு மீடியாவிலேருந்து வராது. ஏன்னா 90% மீடியா வந்து கோதி மீடியாவாக இருக்கிறதால அது வரப்போகிறது கிடையாது. அது ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு. இன்னும் பெருசாக மீடியா குடைய போகிறது கிடையாது இவங்களை. அந்த அட்வான்டேஜில் ஓடலாம். பட் இன் பிரின்சிபல் வந்து இப்போ யாரோ சம்படி ஆஸ்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? பதில் சொன்னால் அதுக்கு தான் உங்களுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மனோஜ். 1500 crores நான் மகளிர் உதவி திட்டத்தை உயர்த்துவேன்றாரு, விச் இஸ் ஃபண்டமெண்டலி a political statement, absolute political statement. 12,000 கோடின்றது 18,000 கோடியாக ஒரு ஆண்டுக்கு உயரப்போகுது. உங்ககிட்ட பணம் கிடையாது, உங்கள் பல துறைகள் திவால் இல்லைன்னு சொல்லுங்க அவங்கள. நம்மளே பேசியிருக்கோம், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கும் பென்ஷன் கொடுக்கறதுக்கும் தண்ணி குடிக்கிறாங்க. மே மாதம் வந்து ஒரு நாள் பூரா தர்ணா நடந்தது, நம்ம பேசணும் அதை பற்றி. ஏப்ரல் சம்பளத்தை மே மாதம் கொடுக்கலன்னு மே 30ஆம் தேதி என்னமோ டே லாங் தர்ணா பை நான் டீச்சிங் ஸ்டாஃப். அப்புறம் ஜூன் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ கொடுக்குறாங்க. எது? சம்பளம், பென்ஷன்ஸ் யாருக்கு? போத் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்க்கு. இதில் வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃபில் 90% வந்து இதுவாக போயிட்டாங்க. எது? கான்ட்ராக்சுவல் லேபர்ஸு. இவங்களோட மொத்த இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் 180 காலேஜஸில் ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட், 180 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் காலேஜஸில் இப்போ டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் 90% ஆஃப் த ஃபேக்கல்ட்டி இஸ் டெம்பரரி. அதாவது 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும் யூஜிசி ஸ்கேல்னா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் ஒரு ஸ்கேவெஞ்சர் சம்பளத்தில் ஆள வச்சுருக்காங்க. இப்போ யூனிவர்சிட்டிஸ்லையும் கிட்டத்தட்ட 75 to 80% வந்து கான்ட்ராக்சுவல் லேபரர்ஸ். அவனுக்கே உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல. இதுதான் உங்கள் நிலைமை. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இதை விட மோசம். மாதம் திருவடு. போக்குவரத்து கழகங்களில் உங்களுக்கு வந்து 23ல் ரிட்டையர் ஆகிறவனோட பெனிஃபிட்ஸை 25ல் கொடுக்குறாங்க. 25ல் ரிட்டையர் ஆகிறவனுக்கு 27. இப்போ இந்த சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாடு அரசோட பொதுத்துறை நிறுவனங்களும் குறிப்பாக போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிப்ரவரி மாதம் நடந்த சம்மேளனத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச், அது ஒன் ஆஃப் த அவங்க ஒரு தொழிற்சங்க தலைவர் ஒர்க்கர் அவர் சொன்னது. இன்றைக்கி போக்குவரத்து கழகங்களில் இருக்க இந்த நிலைமையை பார்த்து அரசு ஊழியர்கள் பாராமுகமாக இருக்காங்க. நாளைக்கு செக்ரட்டேரியட்டில் வேலை செய்கிற அரசு ஊழியருக்கு இதுதான் நிலைமை. அதாவது நீ ரிட்டையர் ஆனினா 2 வருஷம் பொறுத்து தான் உன்னோட பெனிஃபிட்ஸ்ன்றது. நாளைக்கு உனக்கு வரப்போகுது. மாநில அரசோட நிதி நிலைமை அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. இது ஓவராலாக இந்தியா பூரா இருக்க சுச்சுவேஷன். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மகளிர் உதவித்தொகையை பற்றின பேச்சு வரும்பொழுது இந்த கொஸ்டின்ஸை இந்த அதிகாரிகள் எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதையே நீ அவங்களுக்கு இப்போ வந்து லா அண்ட் ஆர்டரை பற்றி இஷ்யூ வருது. இப்போ லா அண்ட் ஆர்டரை பற்றி அவங்க கிட்ட தான் வருதுன்னு நினைக்கிறேன். தீரஜ்குமார்கிட்ட வருது. தீரஜ்குமார் வந்து என்ன பேசுவார் நான் கேட்குறேன். இப்போ சுந்தரேசன் விஷயம், டிஎஸ்பி சுந்தரேசன் விஷயம் நடந்துகிட்டு இருக்குது. ஓப்பனாக அவர் ஐஜி இன்டெலிஜென்ஸையும் ஏடிஜி லா அண்ட் ஆர்டரையும் அவர் சார்ஜ் பண்ணுறாரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வரலாறுல விஷ்ணுபிரியா கேஸில் கூட வந்து டைரெக்டாக வந்து ஐஜி இன்டெலிஜென்ஸையும் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜியும் டைரெக்டாக டிஜி ஈக்குவல் இது சார்ஜ் பண்ணதே கிடையாது. கோகுல்ராஜ் இஷ்யூவில் அந்த தற்கொலை பண்ணிக்கிட்ட விஷ்ணுபிரியா கேஸில். இப்போ இவங்க இது பண்ணும்போது மீடியா வந்து அவங்ககிட்ட போய் கேட்குமா? சரி, கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவார்? அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டியது சீஃப் மினிஸ்டர் இல்லை ஒரு சீனியர் மினிஸ்டர். அப்போ எதுக்கு இதை வச்சிங்க நீங்கள்? ஸோ இது வந்து அப்சல்யூட்லி இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 பேரை போட்டதுன்றது பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தன்னோட ஜாபை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுது. இது ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு பலன் கொடுக்க போகிறது கிடையாது. இது வந்து இவங்களோட தோல்வியின் ஒரு அடையாளம் தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை பண்ணுற அதே சமயத்தில் சென்ட்ரலில் வந்து கேபினட் செக்ரட்டரி எல்லா மூத்த அதிகாரிகளும் மீடியாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். அவங்கள வந்து நீங்கள் கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணி கவர்மெண்டில் இருக்கக்கூடிய டெசிஷன்ஸ் என்ன, பாலிசிஸ் என்ன பிளான்ஸ் பண்ணுறோம் இதெல்லாம் சொல்லுங்கன்றாங்க. ஆக்சுவலி இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதிகாரிகளை அதிகமாக பயன்படுத்துறது, இன்க்ளூடிங் மினிஸ்டர்ஸாக கூட கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சேம் இங்கே ரெப்ளிக் ஆகுதா? இவங்க மோடி பண்ணுறது எல்லாத்தையும் இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதை உறுதியாக சொல்ல முடியும். 2021 இந்த ரோட் ஷோலேருந்து இப்போ அதிகாரிகளை நியமித்தது வரைக்கும் மோடியோட ரிஃப்ளெக்ஷன் எதிரொலி வந்து ஸ்டாலின் அரசாங்கத்தில் நிறையவே இருக்குது. ஆனால் இந்த கேபினட் செக்ரட்டரி எல்லா துறை செயலாளர்களையும் நீங்கள் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் அது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ தேர்தல் இப்போ எலெக்ஷனில் முடிஞ்சு வந்து இப்போயே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 4 வருஷம் இருக்குது அவங்களுக்கு அடுத்த எலெக்ஷனுக்கு. நீங்கள் கடைசி 8 மாதத்தில் நீங்கள் போகிறீங்க. இன்னொன்று இந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, இன்ஃபேக்ட் ஜெயலலிதா மேலே இருந்த அந்த குற்றச்சாட்டு கூட இவ்வளவு மோசமாக இருந்தது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதாவோட ஆட்சி அதிகாரிகளோட ஆட்சி, கலைஞரோட ஆட்சி அரசியல்வாதிகளோட ஆட்சின்வாங்க. ஆனால் கலைஞரோட ஆட்சி வந்து அரசியல்வாதிகள் ஆட்சின்றது தெளிவாக தெரியும். ஜெயலலிதாவோட ஆட்சி அதிகாரிகளோட ஆட்சினாலும் முக்கியமான பாலிசி டிசிஷன்ஸ்லாம் அந்த அம்மா தான் எடுத்தாங்க. ஷி நெவர் அந்த அம்மா வந்து இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணலை அதிகாரிகள்கிட்ட. சரியான நேரத்தில் எங்கே லகானை பிடிக்கணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியும்.
இங்கே முழுக்க அதிகாரிகள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு தனிப்பட்ட முறையில் பேசும்போது பெரும்பாலான திமுக எம்எல்ஏக்களும் ஏன் மந்திரிகளுமே சொல்கிறாங்க. ஒரு செயலாளருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஆஃபீஸர், அவர் வந்து சிஎம் செக்ரட்டேரியட்டில் இருக்கும்போது இன்றைக்கி வேறு துறையில் இருக்கார். அவர் உள்ளே உட்காந்துருக்காருன்னா மந்திரிங்க வெளியில் நிற்பாங்க, அல்லது அவர் முன்னால் போய் வந்து மந்திரிங்க சேரில் வந்து நுனியில் உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. இதை முதலமைச்சர் அனுமதித்தார். ஜெயலலிதா பீரியடில் இது நடந்தது கிடையாது. நான் சொல்கிறேன், அதிகாரிகளுக்கு வந்து முக்கியத்துவம் இருக்குமே ஒழிய ஒரு மந்திரி போனால் அதிகாரி வந்து எந்திரிச்சு நிற்பாங்க, வெளியில் அமைச்சரை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அப்போ முழுக்க அதிகாரிகள்கிட்ட தான் தன்னுடைய அரசாங்கத்தையே ஸ்டாலின் ஒப்படைத்து விட்டார். இது அதிகாரிகளோட ஆட்சி. இது திமுகவில் நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்குமான வித்தியாசம், ஒரு அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட சுப்ரமசியை வந்து கலைஞர் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணார். அது உண்மை. ஆனால் ஜெயலலிதா வந்து அதிகாரிகளுக்கு அதிகமாக பவர் கொடுத்தாலும் பொலிட்டிக்கல் சுப்ரமசியை தான் வச்சுருந்தாங்க. அந்த அம்மா கையில் இருந்தது, அது மற்றவங்க கையில் இல்லை. இன்னைக்கு பொலிட்டிக்கல் சுப்ரமசியை தாண்டி முழுக்க அதிகாரிகள் கையில் தான் இருக்குன்றதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும், போலீஸ்லேயே ஆகட்டும் அல்லது ஐஏஎஸ் மட்டத்திலேயே ஆகட்டும். அப்போ இதுதான் 4.5 வருஷமாக உங்கள் கல்ச்சர்னு போது இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் இந்த 4 அதிகாரிகளுடைய நியமனத்தை பார்க்கும்போது அது இன்னமும் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ரோலை வந்து இன்னமும் டிமினிஷ் பண்ணி உங்களை வந்து அதிகாரிகளோட கைப்பாவையாக இது மாற்றுது. தனிப்பட்ட முறையில் பல எம்எல்ஏக்கள் ஏன் அமைச்சர்களே புலம்புறாங்க இல்லையா, அதிகாரிகள் ஆட்சி இது நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அதிகாரிகள் ஆட்சி ஏற்கனவே 4.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் செய்தி தொடர்பாளர்களாக 4 அதிகாரிகளை நீங்கள் போட்டு எல்லா துறையும் பிரித்து கொடுக்குறீங்கன்னா அப்போ மந்திரிங்க எதுக்கு? மந்திரிகளை மேபி இந்த 26க்கு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மீடியா கிட்ட நீங்க யூஸ் பண்ணாம மந்திரியை யூஸ் பண்ணாம எங்க மந்திரி வேலை என்ன, தெருல போய் பேசுறது மட்டும்தானா? மீடியாவை என்கேஜ் பண்ணணும்ல. சி மீடியா ஹவவர் சப்மிசிவ், மீடியா கிட்ட மீடியா இஸ் அன் ஈவில் தான், நெசசரி ஈவில், லைக் போலீஸ் மாதிரி அண்ட் ஈவில் பட் நெசசரி ஈவில். நீ மீடியாவை பிடிக்குதோ பிடிக்கல, இப்போ மீடியா மேலே நான் கூட 1000 விமர்சனம் பண்ணுறேன், பட் மீடியா இல்லாமல் வாழ முடியாது. எப்படி போலீஸ் இல்லாமல் வாழ முடியாது, மீடியா இல்லாமல் வாழ முடியாது. 90% ஆஃப் த மீடியா வந்து சக்கம்பா இருக்குது உண்மை, பட் ஸ்டில் நான் மீடியாவை நம்பி தான் ஆகணும். அப்போ நான் மீடியாவை என்கேஜ் பண்ணுறேன்னு போது அதிகாரிகள் என்கேஜ் பண்ணுறாங்கன்றது வந்து அங்கே தானே சிக்கலே வருது நமக்கு வந்து. இல்லை எலெக்ஷன் வரப்போகுதுங்க, நான் பல உதாரணங்களோட சேர்த்து சொல்கிறேன். எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே பொலிட்டிக்கல் நேச்சர் ஒன்று இருக்கும். அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது? அதுவும் எலெக்ஷன் நெருங்கும் போது இன்னும் கண்டமேனிக்கு ப்ராமிசஸ் அள்ளி விடுவாங்க. உங்களோட குறைகளை பற்றின கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? குறைகளை பற்றின கேள்விக்கு பதில் சொன்னாலும் ராதாகிருஷ்ணனுக்கு பிரச்சனை, பதில் சொல்லலைனாலும் பிரச்சனை. எப்படி நழுவி ஓடிங்க நீங்கள்? அப்புறம் இன்டர் டிபார்ட்மெண்டல் ரைவலரின்னு ஒன்று இருக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க, இத்தனை துறைகளை இவங்களை கொடுத்து இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொலேட் பண்ணி ராதாகிருஷ்ணன் சொல்லணுன்றாங்க. ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லை, பேடி, அமுதா, தீரஜ்குமார் 4 பேரும் சேர்த்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆமாம், பல டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கு கேட்ட நேரத்தில் தகவல் உடனே வருமா? வரலன்னா என்ன பண்ணுவேன்? எனவே அது கூட செகண்டரி இஷ்யூ. மெயின் இஷ்யூ இன் பிரின்சிபல். இந்த அறிவிப்பை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. இது வந்து எட்டானதர் ஃபாலின்வாங்க. இது மட்டும் ஒரு தோல்வி தான் இந்த அரசாங்கத்துக்கு முழுக்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உதயநிதி அப்பாயின்மெண்ட்டை நான் கூட ஆரம்பத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணேன். எனவே அவர் இப்போ பதவி ஏற்று 1 இயர் ஆக போது, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, ஒரு டெபுட்டி சிஎம். இந்த வேலையெல்லாம் அவர் செய்யணும் இல்லையா? அதுக்கு தானே டெபுட்டி சிஎம். இல்லை மறைமுகமாக இதில் வந்து தன்னுடைய அமைச்சர்களை விட இவங்க சிறப்பாக இருப்பாங்கன்னு ஸ்டாலின் நினைக்கிறாருன்னு ஒரு. அதுதான் உண்மை. தான் அமைச்சர்களை விட அதிகாரிகளை ஸ்டாலின் நம்புறாரு. இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. முதலமைச்சருக்கு வேலை இருக்குன்னா அதுக்கு தான் டெப்டி சிஎம். நான் ஸ்பெசிஃபிக்காக டெப்டி சிஎம்மை சொல்கிறேன். உதயநிதி பர்சனலாக ஒன்றும் இல்லை, அவர் மேலே எனக்கு எந்த பகையோ எந்த விதமான விமர்சனங்களோ எதுவுமே கிடையாது. அந்த போஸ்ட்டை சொல்கிறேன் நான். இன்ஃபேக்ட் அவர் பதவி வரும்போது நான் இந்த விமர்சனங்கள் முன் வச்சுருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு வந்து டெப்டி சிஎம்ன்ற கான்செப்ட் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. டெப்டி பிரைம் மினிஸ்டரும் கிடையாது, டெப்டி சிஎம்மும் கிடையாது. இது வந்து தேவை கருதி வருவது தான். பொலிட்டிக்கலாக இதுக்கு என்ன நெசசிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்ன நெசசிட்டி? பொலிட்டிக்கலாக நெசசிட்டி அப்போ ஒரு டெப்டி சிஎம் வருவார், ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை, அவங்களுக்கு 10 சீட்டு 20 சீட்டு குறையுது, அப்போ ஒரு சப்போர்ட்டிங் பார்ட்டி இருக்குது, அவங்கள கூல் டவுன் பண்ணணுன்றதுக்காக அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் டெப்டி சிஎம் வைக்கிறீங்க. அப்படி தான் பெரும்பாலான மாநிலங்களில் டெப்டி சிஎம். ரெண்டாவது, அப்படி இல்லைன்னா பார்ட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்ட்டி வந்து 1 மேன் பார்ட்டி, அது யாரும் ஸ்டாலின் ஃபேமிலியை கேள்வி கேட்க போகிறது இல்லை, அந்த விஷயம் இல்லை. மூணாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன், தட் இஸ் முதலமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதனால் டெப்டி சிஎம். முதலமைச்சருடைய உடல்நிலை நன்றாக இருக்கிறது, ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு, நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாரு, சீஃப் மினிஸ்டரோட ஹெல்த்தை பற்றி எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் இல்லை. அப்போ இது அத்தனையும் மீறி உதயநிதி வந்து டெப்டி சிஎம் ஆகிறாருன்னா அது ஆப்வியஸ்லி வந்து வாரிசு அரசியல், மகனை தயார்படுத்துகிறார். பண்ணிட்டு போங்க, அந்த விமர்சனம் கூட இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, அது வேறு சப்ஜெக்ட். பட் அவர் இந்த வேலையெல்லாம் கையில் எடுத்தால் தானே வந்து 2 அட்வான்டேஜ், அவருக்கும் அது ஒரு ட்ரைனிங் ஆகும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்போட ஹெஜமனியை வந்து கையில் வச்சுருக்கலாம். அதுவும் இல்லையே. சரி, அவர் வந்து ஒன் அமங் த ஈக்குவல் கிடையாதுங்க.
மற்ற மந்திரிகள்லாம் ஈக்குவலு. ஆனால் உதயநிதின்றவர் வந்து டெப்டி சிஎம். உதயநிதினா டெப்டி சிஎம் வந்து சிஎம்முக்கு அடுத்து இஸ் அ டிஃபெக்டோ சிஎம்ங்க, இஸ் அ ஷேடோ சிஎம். சிஎம் செய்ய முடியாத வேலை எல்லாத்தையும் அவர் செய்கிறாரு. சிஎம் இல்லைன்னா அவர் தான் சிஎம். அப்படி இருக்கும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் தானே இந்த வேலைகளை, அரசாங்கத்தின் நலத்திட்டங்களை குறித்து மக்கள் மன்றத்தில் மீடியாவோட கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணுறதுக்கு உதயநிதி ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் த கவர்மெண்ட்டாக நியமிக்கப்படுறாருன்னா அதுக்கு இருக்கக்கூடிய மரியாதையும், நீங்கள் ஒரு 4 அதிகாரிகளை கூட்டின்னு வந்து போட்ட, மறுபடியும் சொல்கிறேன், அந்த தனிப்பட்ட முறையில் அந்த அதிகாரி மேலே எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. தேர் குட் ஆஃபீஸர்ஸ். அவங்கள கொண்டு வந்து நீங்கள் போடுறது மூலமாக போடுறதுக்கும் அடிப்படையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ எதுக்காக டெப்டி சிஎம்? அப்போ இது கம்ப்ளீட்லி போத் சிஎம் அண்ட் டெப்டி சிஎம் ஃபெயில்டு. அப்படி தான் இதை காட்டுது. இது அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னோட அனுபவத்தில் நான் மேபி ஐ எம் ராங், பட் எனக்கு இது வந்து இதை நீங்கள் டே 1லேருந்து வச்சுருந்தீங்கன்னா கூட ஃபைன். எலெக்ஷன் நெருக்கத்தில் இதை கொண்டு வரீங்கன்னா எங்கேயோ ஏதோ கோளாறு இருக்குது, திட்டங்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில் உங்களால் சேர்க்க. அப்போ டிஐபிஆர் எதுக்கு இருக்குது? தினமலரில் அடுத்த நாள் ஒரு பாக்ஸ் நியூஸ் வந்து இனிமேல் டிஐபிஆரோட வேலை என்ன, எல்லாத்தையும் இவங்களே பண்ணிடுறாங்கண்ணா. சரி, இந்த வேலை இந்த அதிகாரிகளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை மனோஜ். ஏன்னா மீடியா கிடுக்கிப்பிடி கேள்வி கேட்டதுன்னா கஷ்டமான வேலை. சொல்கிறத எழுதிட்டு ஸ்டெனோகிராஃபராக போகிறான்னா இவங்களுக்கு அது லாபம். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் அட்ரஸ் பண்ண முடியாதுன்ற நான். அந்த அளவுக்கு மீடியா வந்து இவங்க பொசிஷனை டைட்டன் பண்ணிச்சு, அன்டெனபிள் ஆக்கிச்சுன்னா அது ஜனநாயகத்துக்கு நல்லது. பண்ண மாட்டாங்க, அது வேறு விஷயம். இன் பிரின்சிபல் நான் சொல்கிறேன் நான், அது இது எப்படி இவங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும்? இப்போ எலக்ட்ரல் ரோல்ஸில் ஒரு சிக்கல் வருதுங்க. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால் எப்படி அதை அட்ரஸ் பண்ண முடியும்? இல்லை, இவங்க வெறும் ஸ்கீம்ஸு கவர்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் நடக்குது, அதை மட்டும்தான் மெஜாரிட்டியாக கவர் பண்ணுவாங்கன்றதான் இவங்க சொல்கிறது. அதுக்கு அது எங்கே முடியுது, எங்கே பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகலன்றது தான் என் பாயிண்ட். ஏன்னா இப்போ ஓரணிகள் வாட் ஆர் த வயபிலிட்டி ஆஃப் த ஸ்கீம்ஸ், அதுக்கு இவங்க பதில் சொல்ல முடியுமா? இல்லை, அவங்களுக்கு அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை அப்போ பேசாதன்ற. ஏன்னா இது வெறும் ஸ்கீம் மட்டும் இல்லை, இதில் பொலிட்டிக்கல் நேச்சரை யார் பேசுறது? மந்திரி தானே பேசுகிறா. அப்போ மந்திரியை எதையும் பேசிட்டோம். அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றது உண்மை. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற விஷயத்த, ஏன்னா இந்த விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா பேச முடியாத விஷயம். நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ஆங்கிள் இல்லாமல் எதையுமே நீ பேச முடியாது. ஃபினான்ஷியல் ஆங்கிளை டச் பண்ணி எவ்வளோ தூரம் இவங்க பேசுவாங்க? இப்போ சுந்தரேசன் இஷ்யூ எடுத்துக்கோங்க, டிஎஸ்பி சுந்தரேசன் இஷ்யூங்க. நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது. தானே இன்னைக்கு கூட அவர் பேட்டி கொடுக்குறாரு, என் உயிருக்கு ஆபத்துன்றாரு. எஸ்பியும் அவரும் மோதிக்கிறாங்க. யார்? டிஎஸ்பியும் எஸ்பியும் மீடியாவில் மோதிக்கிறாங்க. இதை விட ஒரு வெக்கக்கடி எங்கேயா நடந்திருக்கா? நான் கேட்குறேன். இப்போ போலீஸால் மக்களுக்கு வந்த பிரச்சனை ஒரு பக்கம்னா, போலீஸுக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனை சதி சிரிக்குது. இப்போ இதுக்கு வந்து தீரஜ்குமார் என்ன அட்ரஸ் பண்ணுவார்? இப்போ இந்த இஷ்யூ பற்றி மீடியா போகுது தீரஜ்குமார்கிட்ட, ஒரு லெவலுக்கு மேலே அவரால் சொல்ல முடியாதுன்ற நான். இது எல்லாமே எலெக்ஷன் டைமில் வெறும் நெகட்டிவ்ஸ் தான் மனோஜ் நிறையா வரும். அவர் கேபினட் செக்ரட்டரி சொல்கிறதுன்றது வந்து, நீ இப்போ இருந்தே போங்க, இன்னும் 4 வருஷம் இருக்குது, மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், இந்த ஸ்கீம்ஸை பற்றி சொல்லுங்கன்றது அது எனக்கு தெரிஞ்சுங்க அதுவே வந்து தப்பான அணுகுமுறை தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களாலையும் சொல்ல முடியாது. இது வெறும் ஸ்டெனோகிராஃபர் வேலை தான். உனக்கு வந்து டிஐபிஆர் ஸ்பெஷலிஸ்ட்டை தூக்கி வந்து கொடுப்பான்ல, ஏபிஆர்வை கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு போய் அப்படியே வந்து நீ வாந்தி எடுப்பேன். அதுக்கு மேலே அதை ப்ரோவ் பண்ணி நீ போனீங்கன்னா ஏபிஆர்கிட்ட கேட்க முடியாது, மந்திரிக்கிட்ட தான் கேட்கணும். அந்த கதை தான் இது. அவங்க பண்ணாலும், அங்கே வந்து சோமநாதன் பண்ணாலும், கேபினட் செக்ரட்டரி டிவி சோமநாதன் பண்ணாலும் அது தப்பு தான். இங்கே இப்போ இவர் சீஃப் செக்ரட்டரி சீஃப் மினிஸ்டர் பண்ணாலும் இது தப்பு தான். இதோட இந்த அப்பாயின்மெண்ட்டை கடந்து போக முடியாது. இதோட பொலிட்டிக்கல் நேச்சரை நம்ம பார்க்கணும். இது வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சில பலவீனமான நிலைப்பாடுகள், மோசமான நிலைப்பாடுகளோட ஒரு தொடர்ச்சின்னு தான் நான் இதை பார்க்குறேன். என்னோட ப்ரிசைஸ் ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு தான் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார். அதர்வைஸ் நம்ம கேட்க போகிறது கிடையாது. as long as இஸ் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், நம்ம வந்து அவரோட சேவைகளை அவர் இப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எதிர்பார்ப்பது நம்மளோட உரிமை. ஐ திங்க் அதில் எந்த தப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் நெகட்டிவாக பேசலை. அப்போ அவர் தானே இதை பண்ணணும். அப்போ வேறு எதுக்கு டெப்டி சிஎம்மாக நீங்கள் வச்சுருக்கீங்க? சிஎம்மும் பண்ண மாட்டார், டெப்டி சிஎம்மும் பண்ண மாட்டார், மினிஸ்டர்ஸும் பண்ண மாட்டாங்க. மொத்தத்தையும் நீங்கள் அதிகாரிகிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுறீங்கன்னா அதிகாரிகளை ஆண்டுட்டு போட்டுமே. நீங்கள் அதிகாரிகளோட ஆட்சிக்கு வழி வகுக்கிறீங்க. மறுபடியும் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த அரசாங்கத்தின் மீதான குறை இது அதிகாரிகள் ஆட்சின்னு. அதிகாரிகள் ஆட்சியில் அதிகாரிகளே கவர்மெண்ட்டோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸாக மாறுறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஆபத்தில் தான் போய் முடியும். இந்த கவர்மெண்ட்டோட பலவீனத்தை தான் இது காட்டுது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.